ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மார்க்கு 6:34. அவர் கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். தோள் சாயவும் மடி தாங்கவும் நமக்கென ஓர் அன்புள்ளம் இருக்கிறது என்ற உறவு பிணைப்பே பலரின் வாழ்வை இயக்குகின்றது. சிலர் தேடலில் வாழ்வை தொலைத்து விடுகிறார்கள். சிலர் கிடைத்த உறவை தக்க வைத்துக் கொள்வதில் தவறிவிடுகிறார்கள். உறவுகளை தேடியும் நல்ல வழிகாட்டிகளை தேடியும் வாழ்வை வாழாது இழப்போர் அநேகர். எல்லாம் தெரியும் என்ற மமதையில் பெரியோரை, அனுபவத்தில் மூத்தோரை துச்சமாக நடத்துவதும், வளர்ந்து விட்டதால் வளர்த்து விட்டவர்கள் தேவையற்றவர்கள் என்று நினைப்போரும், கருவிகளோடு கருவிகளாக போன இதயமிழந்த இயந்திர மனிதர்கள் கணினி உலகில் மிகுதி. வாழ்க்கை முழுவதும் உடனிருக்க, நல்லதை கற்றுத்தர, கரம் பிடித்து வழிநடத்த, ஆயனாய் செயல்பட ஆண்டவர் இயேசு தயாராய் இருக்கிறார். அவரை பின்தொடர நாம் தயாரா? தொலைத்துவிட்டு தேடுவதற்கு முன், இழந்துவிட்டு புலம்புவதற்கு முன், தவறவிட்டு அங்கலாய்ப்பதற்கு முன் சற்று விழித்து கொண்டால், ஆயனாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் தேவையற்ற தேடல் முற்று பெறும். முடிவில்லா இன்பம் வாழ்வை என்றும் அணி செய்யும். சிந்தனை: நல்ல வழிகாட்டிகள் இல்லை என குறை கூறுவதற்கு மாறாக நாமே நல்ல வழிகாட்டிகளாய் வாழ முயற்சிக்கலாம். ஜெபம். இயேசுவே, எங்கள் மீது பரிவும் அக்கறையும் கொண்டுள்ள உம் அன்பை உணர்ந்து கொள்ளவும், உம் குரல் கேட்டு எம் வாழ்வை சரியாய் வாழவும், பிறருக்கு நல் வழிகாட்டிகளாய் இருக்கவும் கற்றுத்தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த
உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். மகனே, இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும்.
தாவீதின் மகனே இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும். அன்பை மறந்தேன், அருளை இழந்தேன், எங்கள் மேலே இரக்கமாயிரும். அன்பை மறந்தேன், அருளை இழந்தேன், எங்கள் மேலே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும். அறிவை துறந்தேன், ஆற்றலை இழந்தேன், எங்கள் மேலே இரக்கமாயிரும். அறிவை துறந்தேன், ஆற்றலை இழந்தேன், எங்கள் மேலே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும். பாதை மறந்தேன், உன் பார்வையை இழந்தேன், எங்கள் மேலே இரக்கமாயிரும். பாதை மறந்தேன், உன் பார்வையை இழந்தேன், எங்கள் மேலே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும். ஜெபத்தை மறந்தேன், ஜெயத்தை இழந்தேன், எங்கள் மேலே இரக்கமாயிரும். ஜெபத்தை மறந்தேன், ஜெயத்தை இழந்தேன், எங்கள் மேலே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை